எங்களை எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உமது குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியுடன் ஜெபிக்கிறேன் அப்பா. வார்த்தையை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உங்க மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நித்திய வெளிச்சம் இந்த உலகெங்கும் பரப்புகின்ற இந்த வானொலி தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அடியாளை சிலுவைக்கு பின்னாக மறைத்து என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசுவீராக, ஒருமுகப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசுவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் வேத தியானத்துக்கென்று நெகேமியாவின் புத்தகத்தை நாங்கள் வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 3, 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலே முதலாவதாக நெகேமியா என்றால் அர்த்தம் யெகோவா என் ஆறுதல். நெகேமியாவின் கருத்து யெகோவா என் ஆறுதல் என்று சொல்லப்படும். அவருக்கு திர்ஷதா என்று இன்னும் ஒரு பேரும் உண்டு. அவர் யூதா கோத்திரத்திலே அகலியாவின் குமாரனாயிருக்கிறார். இவர் பெர்ஷியா அர்தஷாடாவின் பான பாத்திரக்காரனாக, பெர்ஷியாவின் ராஜாவின் அவருடைய பான பாத்திரக்காரனாக இருந்தார். ஆகவே இந்த 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் முன்பதாக நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிற எல்லா செய்திகளும் மரணத்தை குறித்தும், பயத்தை குறித்தும், பிரச்சனைகளை குறித்தும், போரை குறித்தும் மற்றும் ஜனங்களுடைய கஷ்டங்கள், வியாதிகளுடைய மரணங்கள், ஆக்சிடென்டைய மரணங்கள், இவ்விதமாக நாங்கள் அதிகமான துர்ச்செய்தியை கேட்கிறோம். நாங்கள் இந்த துர்ச்செய்தியை கேட்கும் போது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகி நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஆத்துமாக்களுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, அந்த தேசங்களுக்காக, நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா? இங்கே பாருங்கள், நெகேமியா என்னும் இந்த தீர்க்கதரிசி இவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் அங்கே சிறையிருப்பில் இருந்து அந்த தேசத்திலே மகா தீங்கையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்றும், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற செய்தியை கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது 4ஆம் வசனம் கூறுகிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் அங்கே ஜெபிக்கிறார். என்ன செய்கிறார் அன்பானவர்களே? முதலாவது, அவர் அந்த தேசம் இப்படி பாழாய் போய் சிறைப்பட்டு அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய தேசம் என்பதை அங்கே யூத ஜனங்கள் கூறிய போது, அவர் எருசலேமின் செய்தியை விசாரித்த போது அவர் என்ன செய்கிறார்? துக்கித்து அழுகிறார். அவர் ஒரு பான பாத்திரக்காரன். அவர் வசதியாக அரண்மனையில் இருக்கிறார். அவருக்கு அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கிறது, சொகுசான வாழ்க்கை. ஆனாலும் இதை கேட்ட போது உடனே தன்னுடைய ஜனங்கள் படுகிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்று கேட்டபோது அங்கே துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அங்கே அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி ஜெபித்து பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே தொடர்ந்து ஜெபிக்கிறார். அதுக்கு அவர் கூறுகிறார் 6ஆம் வசனத்தில், அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அங்கே பாருங்கள் அன்பானவர்களே, எருசலேம் தேசம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்ற போது அவர் அங்கே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே ஜெபிக்கிறார். தன்னுடைய சந்ததியாருடைய, தாய் தகப்பனாருடைய, முற்பிதாக்களுடைய, அவருடைய இன ஜனத்தினுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லி ஜெபிக்கிற
சொல்லுகிறார் தொடர்ந்து, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினபடியால் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் நிலங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைந்தருளும். இவ்விதமாய் அவர் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் இவ்விதமாய் ஜெபிக்கும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் அவர் மேல் இருக்கிறது. அங்கே 2ஆம் அதிகாரத்திலே ராஜா அவரை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன? அன்பானவர்களே, இவர் ஒரு நன்மை செய்ய போவோம் என்று தீர்மானிக்கிற வேளையிலே, தேசத்தில் போய் அலங்கத்தை கட்டுவோம் என்று அவர் நன்மை செய்கிற காரியங்களை அவருடைய உள்ளத்திலே அவர் யோசிக்கிற வேளையிலே தேவனுடைய தயவுள்ள கரம் அவர் மேல் இருந்தபடியால் தேவன் அங்கு வழியை திறக்கிறார். ராஜா அவைகளை செய்யும்படியாக அவருக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய காரியங்கள், முயற்சிகள் வெற்றி பெற தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்விதமாக இந்த நெகேமியாவை போல் தங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே நெகேமியாவின் சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய தயவுள்ள கரம் அவருக்கு இருந்தபடியால் அவருக்கு, ராஜாவுக்கு அவரை அனுப்ப சித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் நம்முடைய சமுதாயத்துக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கோ, அல்லது இனத்தவர்களுக்கோ, அல்லது சபைக்கோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் இறங்கும் போது, நாங்கள் தீர்மானிக்கும் போது அங்கே தேவனுடைய கரம் நம்மோடு இருக்குமே. ஆனால் கர்த்தருடைய வழியிலே அவருக்கு சித்தமானபடி காரியத்தை அவர் வாய்க்க பண்ணும்படியாக அங்கே ஆண்டவர் வழியை திறப்பார். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தை செய்யும்படியாக அங்கே அவர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று அங்கே சொல்கிறார். பாருங்கள், அதிகாரிடத்திலே இன்றைக்கு தயவு வேண்டும்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அதிகாரிடத்திலே இருந்து ஒரு கட்டளை வர வேண்டும், மேலிடத்திலே இருந்து எனக்கு ஒரு உத்தரவு வர வேண்டும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருந்தால் அவைகள் அன்பானவர்களை வாய்க்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, இவர் இங்கே நன்மை செய்யும்படியாக அவர் அங்கே எழும்பி போகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் அவர் மேல் நன்மையா இருக்கிறது என்று 18ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவர் அங்கே போய் சேர்ந்த போது, தேசத்திலே அந்த கட்டும்படியாக அவர் தீர்மானித்த போது, ஜனங்களும் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தவர்களும் மற்றவர்களும் இனத்தவர்களும் நண்பர்களும் ஊழியத்திலே சேரும்படியாக விசுவாசிகளுடைய இருதயத்தை கூட தேவன் ஏவி அருளுவார். இவ்விதமாய்த்தான் நெகேமியாவுக்கு தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருந்தபடியால் அவர் அங்கே அந்த நன்மையான காரியத்தை செய்யும்படி தீர்மானித்த வேளையிலே அந்த தேசத்து ஜனங்களும் தங்களுடைய கைகளை அங்கே திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதை கேட்ட பொழுது அங்கே பார்க்கிறோம், நன்மையான காரியம், ஆண்டவருக்கு ஊழியமானாலும் சரி, ஜனங்களுக்கு ஒரு நன்மையான காரியமானாலும் சரி, நாம் செய்யும் போது அங்கே சாத்தான் எரிச்சல் கொள்ளுகிறான். நம்முடைய எதிராளியாகிய சத்துரு, பிசாசாக கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிறவன், பழைய பாம்பாகிய சர்ப்பமானவன் அங்கே அவன் கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு எழும்புகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாகத்தான் இந்த நெகேமியா எதிராக அங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்புறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சன்பல்லாத்தும் தொபியாவும் பரியாசம் பண்ணி உங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம் என்ன என்று அங்கே பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நன்மையான காரியம் செய்யும் போது சத்துரு இப்படித்தான் வருவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகரியாவிலே அவர்கள்
ஒரு வார்த்தை கூறுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? சகரியா 4 கூறுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஏன் தேவன் நம்மோடு கூட இருந்தால் அதை வெற்றியாய் முடிய பண்ண அவருடைய கையினால் வாட்டும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே இந்த சங்கத்தையும் அவரையும் மேற்கொள்ளும்படியாக அங்கே தொடர்ந்து அவர்கள் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அங்கே காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அங்கே கட்டி முடிக்கும் போது இவர்கள் அடிக்க, கர்த்தாவே, நான் இன்றைக்கு கண்களினால் பார்க்கிற காரியங்கள், காதுகளினால் கேட்கிற காரியங்கள், நான் மீடியாவிலே பார்க்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பிரியமாய் இருப்பதாக நான் கேட்கிற காரியங்கள், என்னுடைய கைகள் செய்கிற காரியங்கள், அன்று எப்படி அவர்கள் அந்த புறஜாதி மக்களை திருமணம் செய்து அன்று விட்டு பிரிந்தார்களோ அவனமாய் நமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களையும் என்னை விட்டு எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றி போடுகிறேன் கர்த்தாவே. இன்று நான் மனம் திரும்புகிறேன். அன்று அந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் அன்று ஆலயத்திலே அறிக்கை செய்து எவ்விதமாய் மனம் திரும்பி தேவனோடு உடன்படிக்கை பட்டுக் கொண்டார்களோ அவனமாக நான் இன்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து என்னுடைய அறைக்கதவை பூட்டி ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். நான் பார்க்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நான் பேசுகிற தொடர்புகள், பிழையான காரியங்கள் எல்லாம் தேசுவின் நாமத்திலே என்னை விட்டு விலகட்டும். நான் புதிதாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆரம்பம், புதிய சந்தோஷம். அன்று இஸ்ரவேலர் எப்படி ஆடி பாடி தொழுது கொண்டு அந்நாளை கொண்டாடி ஆண்டவரை பங்குகளை கொடுத்தார்களோ, கொழுமையானவற்றை புசித்து மதுரமானவற்றை குடித்தார்களோ அவனமாக நானும் உம்முடைய சமூகத்திலே ஆடி பாடி சந்தோஷித்து களி கூறும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செய்வார். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபை செய்வார். அன்று ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பிய போது, அவர்கள் தேசத்துக்கு நன்மையை கேட்டு ஜெபித்த போது கர்த்தர் அன்று அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல இன்றும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை காண்கிறவர், உண்மையாய் அவரை பற்றி கொண்ட மனதையுடையவன், அவரே நம்பி இருக்கிறபடியால் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகவே உண்மை உள்ள இருதயத்தோடு அவரிடத்திலே வருவோம். அப்பொழுது எங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் எங்களுடைய இருதயங்களிலே தந்தருள்வார். ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். அன்று நன்மை செய்யும்படி ஆண்டவரே நெகேமியா புறப்பட்டது போல நன்மை செய்யும்படி ஆண்டவரே அவன் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை சுகஜீவியாய் வாழ்ந்தவர் அவன் ஆண்டவரை துறந்து வந்தது போல கர்த்தாவை நிர்விசாரமாய் நாங்கள் ஜீவிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய பட்டணங்களுக்காக, எங்களுடைய அழிந்து போற இந்த வாலிபர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே புதிய ஆரம்பம் எங்களுடைய தேசத்திலே உண்டாகட்டும், எங்களுடைய பட்டணங்கள் கிராம உண்டாகட்டும், இலங்கை தேசத்திலே உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகளிலே உண்டாகட்டும். ஆண்டவரே எப்படி நெகேமியா தீர்மானித்து வந்தது போல அந்த தேசத்திலே ஒரு நன்மையை ஜனங்கள் அனுபவித்தார்களே அப்பா. ஆடல் பாடலின் சத்தமும் மகிழ்ச்சியும் ஆராதனையும் உண்டானதே. அவனமா எங்களுடைய தேசத்தை மாற்றி அமைக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீர்மானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. புதிய ஆரம்பம் ஒன்று உண்டாகட்டும் ஆண்டவரே. அவ்விதமாய் நெகேமியா ஜெபித்தது போல எங்களுக்கும் அந்த ஆத்ம தாகத்தை தாருங்க ஆண்டவரே. ஆத்ம தாகம் நிறைந்தவர்களாய் நாங்களும் மன்றாடி ஜெபிக்க உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்தும் பேசி வழி நடத்தும் அபிஷேகம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்கு உண்மையுள்ளாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீரே, கண்மணியை போல நேசிக்கிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற விசேஷமாய் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் பரம்பும்படியாக, எல்லா நாடுகளிலும் பிரவேசிக்கும்படியாக, எல்லா தேசங்களிலும் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க உம்முடைய வசனத்தின் பிரஸ்தாபம் ஆண்டவரே எல்லா இடமும் சென்று இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் உம்முடைய தேவ ஊழியர்கள் செய்கிற இந்த ஊழியமானது இந்த வானொலி ஆண்டவரை அலைவரிசை கூட
நேராய் போகிற சத்தமானது ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த அன்பரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் இருந்தது. இன்றைய நாளே நெகேமியாவுடைய சரித்திரத்தை மிக ஆழமாக கற்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நெகேமியா செய்தது போல நாங்கள் செய்ய வேண்டுமானால் நாங்கள் ஆவியில் அனல் கொண்டு எழும்ப வேண்டும், மன்றாட்டு ஜெபம் வேண்டும், மனதிருக்க ஜெபம் வேண்டும், ஆத்மா ஆதம் தாக வேண்டும். தாகம் இருந்தால்தான் நாங்கள் நெகேமியாவை போல நாங்கள் சாட்சியா வாழலாம். இன்று உலகத்தில் இந்த சத்துருவானவன் சபைக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, கூட்டத்துக்குள்ளே அநேக காரியத்தை திரிக்கிறான். அநேகர் இளைஞர்கள் ஜோதிகள் தடிமாறி போவதற்கு காரணம் அந்த இளைஞர்கள் உலகத்தை நோக்கி பார்க்கிறபடினாலே சத்துருவான் அவர்களை ஈஸியா இழுத்து தன்னுடைய உலகத்துக்கு கொண்டு போறான். உண்மையிலே உங்களுடைய வார்த்தை விசுவாசிகள் எங்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய வார்த்தையை தான் கொடுத்தீர்கள். மிக ஒரு ஆழமான சத்தியம். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். உங்கள் மீது இருந்து காண உங்களுடைய அனுபவங்கள், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கின்றது. இந்த அனுபவத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் இருந்தது. மிக 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 ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியம் ஆதரிப்பாக. இது மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது 69 ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறு ஒளிபரப்பு அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். Thank you, brother. Thank you. God bless you. God bless.